Hello everyone and welcome back to the new video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் கமோடிட்டி ட்ரேடிங் அது பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க இங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க சில வீடியோஸ் பார்த்திருக்கீங்கன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் விஷயம் டெரிவேட்டிவ்ஸ் சில விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கணும் ரைட். ஸோ இதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வாட் இஸ் கமோடிட்டி ட்ரேடிங் ஓகேங்களா. ரொம்ப பேசிக்கா சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் லேமேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா we can say buying or selling of product are called trading ஓகேங்களா. நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம் விற்கிறோம் அது வந்து ட்ரேடிங் ஓகேங்களா. இந்த இடத்துல கமோடிட்டினா என்ன, கமோடிட்டினா கமோடிட்டி ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா. ஆக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நான் ஆக்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா, மெட்டல் இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இன் கமோடிட்டி ட்ரேடிங் ரீட்டைல் கஸ்டமர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ஆர் பர்ச்சேசிங் அண்ட் செல்லிங் அண்டர்லைங் ப்ராடக்ட் த்ரூ த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எம்சிஎக்ஸ் ஓகேங்களா. ஒரு ரீட்டைலர் வந்து எம்சிஎக்ஸ்ல போயிட்டு பை அண்ட் செல் பண்றாங்க ஒரு அண்டர்லைங் அசெட் ஓகேங்களா. வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் வச்சு நம்ம இது வந்து பண்ண முடியும் அண்ட் கமோடிட்டி புரோக்கர் சப்போர்ட் இது எல்லாமே இருந்தா நம்ம வந்து இந்த பர்ச்சேஸ் அண்ட் பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட் நம்ம வந்து பண்ண முடியும் ஓகேங்களா. மேஜர் ப்ராடக்ட்ஸ் ஆர் கோல்டு, சில்வர், காப்பர், அலுமினியம் ஓகேங்களா, நிக்கல், ஜிங்க், லெட், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ். இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ஓகேங்களா நிக்கலே இல்லை. ஏன்னா அது டியூ டு சம் ரீசன்ஸ் அதோட மார்க்கெட்ல அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து ஒரு 500,000% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதனால அந்த ப்ராடக்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இங்கே நிக்கல் நேம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கமோடிட்டி புரோக்கர்ஸ் ஓகேங்களா. அவங்க வந்து இன்டர்மீடியேட்டா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா இருக்குது. ஒரு ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் அவங்களுக்கு வந்து இன்டர்மீடியட் யாரு, ஒரு இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் எம்சிஎக்ஸ்க்கும் புரோக்கரும் தான் இன்டர்மீடியேட்டர் ஓகேங்களா, ஒரு பர்ச்சேஸை பை அண்ட் செல் பண்றதுக்கு. ஸோ இதுக்கப்புறமா ஒரு ஒய் கமோடிட்டி ட்ரேடிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கமோடிட்டி ட்ரேடிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்பவே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க மேபி ஜாப் பர்சனா இருக்கீங்களா ஒரு பிசினஸ் பர்சனா இருக்கீங்க ஓகேங்களா. உங்களால ஒரு ட்ரேடிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் ஈக்விட்டி மார்க்கெட் ஓகேங்களா, மார்னிங் என்எஸ்சி பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 9:15 3:30 வரைக்கும் தான் டைமிங் இருக்குது ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 11:30 வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்க ஆஃப்டர் காலேஜ் இல்ல ஆஃப்டர் பிசினஸ் ஹவர்ஸ் ஆஃப்டர் யுவர் ஜாப் ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து இங்க ட்ரேடிங் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. கொஞ்சம் சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் வாலட்டைலா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் கொஞ்சம் ஸ்பேன் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இங்க நல்லாவே சில ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் ஈக்விட்டி மார்க்கெட் கிளைண்ட் கேன் யூஸ் த சேம் மார்ஜின் ஃபார் ட்ரேடிங் இன்டு த எம்சிஎக்ஸ் ஓகேங்களா. கிளைண்ட்னால ஆஃப்டர் ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸ்ல வந்து ட்ரேட் பண்ண முடியும் அதே ஃபண்டை வச்சுட்டு. அதுதான் ஒரு டைவர்சிஃபிகேஷன் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு பண்ணணும் ஒய் கமோடிட்டி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி 11:30 PM இருக்குது. ஓப்பனிங் மார்க்கெட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா 9 AM ஓப்பன் ஆகும், 11:30 வரைக்கும் முடிஞ்சிடும் ஓகேங்களா. சன் அவுட் டேஸ் டைம்ல பார்த்தீங்கன்னா 11:55 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. பட் யூஎஸ் மார்க்கெட்ல அது வந்து 24x5 இருக்கு. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 5 நாளுமே 24 ஹவர்ஸ் ஃபுல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 9.5 ஹவர்ஸ் கேப் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க கமோடிட்டி மார்க்கெட் இந்தியாவில் எம்சிஎக்ஸ்ல ஓகேங்களா. இது வந்து லெஸ் வாலட்டைலா இருக்கு. லிவரேஜ் உங்களுக்கு வந்து ஸ்பேன் மார்ஜின் இருந்தா ஒரு குறிப்பிட்ட சொன்ன அமௌண்ட் வச்சுட்டு நீங்க வந்து பெரிய ஒரு லாட் சைஸா பெரிய ஒரு அமௌண்ட்டுக்காக நீங்க வாங்க முடியும் ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கோல்டு பாருங்களேன், 50 லட்ச ரூபா கோல்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க வந்து கம்மி விலையில நீங்க வாங்கிக்கலாம். உங்ககிட்ட ஒரு 6% 7% அமௌண்ட் இருந்தா நீங்க வந்து 50 லட்ச ரூபாய்க்கு வேல்யூக்கு கோல்டு வந்து நீங்க வாங்க முடியும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும் இந்த இடத்துல. ஆஃப்டர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைவர்சிஃபிகேஷன் அதெல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஈக்விட்டியில் ட்ரேட் பண்றீங்க, ஈவினிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ப்ராஃபிட் பண்ண பாக்குறீங்க ஓகேங்களா. மார்னிங் லாஸ் பண்ணிருக்கலாம், ஈவினிங் ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம், இல்ல மார்னிங் லாஸ் ஈவினிங் லாஸும் இருக்கலாம். சில இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 இடத்துலயும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு வேறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் கொடுக்குறது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ அபவுட் கமோடிட்டி ட்ரேடிங். ஏன் கமோடிட்டி ட்ரேடிங் பண்ணணும், என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, எப்படி நீங்கள் பண்ணலாம், ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கிடச்சிருக்குது. இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கமோடிட்டி மார்க்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் பண்ண முடியும். கமோடிட்டி மார்க்கெட்டில் வெறும் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் இருக்குது. கமோடிட்டி மார்க்கெட்ல லிஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கோல்டு, சில்வர், அலுமினியம், ஜிங்க், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. 9:50 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்கும் பிஎம் ஓகேங்களா. இதுல கமோடிட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா
MCXல MCX எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. 9 AM இருந்து 11:30 PM வரைக்கும் இருக்குது நைட்டு. ஓகேங்களா. சில டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன் அவுட்டேஜ் டைம் இருக்கும் வின்டர் சீசன்ல 11:55 PM வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரன்னிங் இருக்கும். அதுக்குமா இங்க கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையும் செபி தான் கண்ட்ரோல் பண்றாங்க. கமாடிட்டி மார்க்கெட்டா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும். ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேஷனல் மார்க்கெட், அது இந்த கமாடிட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட். ஸோ இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பண்ணலாம். பட் கமாடிட்டி மார்க்கெட்டில் வெறும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், டெலிவரி பேசஸ், ஃபுல் மார்ஜின், நோ லாட் சைஸ், அந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், கான்ட்ராக்ட் பேசஸ், ஸ்பேன் மார்ஜின், லாட் சைஸ்ன்னு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. இது மேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா ஸ்டாக் மார்க்கெட் இட்ஸ் வெல் அண்ட் குட். உங்களுக்கு அதை பற்றி தெரியல, யூஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் த ஸ்டாக் மார்க்கெட், பட் யூஆர் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் கமாடிட்டி மார்க்கெட்னாலும் பரவாயில்ல. இந்த கோர்ஸ் உங்களுக்கு கமாடிட்டி மார்க்கெட்டோட நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் நிறைய பார்க்க போகிறது. ஏன்னா இந்த கோர்ஸ் பேசஸ் அபவுட் கமாடிட்டி ட்ரேடிங் கோர்ஸ். ஸோ ஒரு கமாடிட்டி ட்ரேடிங் ஓகேங்களா எதுக்கு பண்ணணும்? இப்போ நான் ஏங்க கோல்டு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வெளில பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போஸ் வச்சுக்கலாம், நீங்கள் 10% அமௌண்ட் கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhsக்கு வேல்யூக்கு வாங்குறீங்கன்னா 50,000 நீங்கள் கட்டினாலே போதும் கோல்டு கொடுத்தா கூட அது மாதிரி யாரும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 lakh rupees கோல்டு வாங்குறீங்க, அதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ட்ரேடிங்கும் ஃபிசிக்கல் ட்ரேடிங்கும் டிஃப்ரென்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ப்ரைஸ் டிரான்ஸ்பரன்சி, மார்ஜின், சார்ஜஸ், டைம் சேவிங், ஓகேங்களா, பிரேக் ஈவன் பாயிண்ட், இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் தேன் ஃபிசிக்கல் ட்ரேடிங். ஓகேங்களா. இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஆன்லைன் ட்ரேடிங் நீங்கள் கோல்டோட ப்ரைஸ் எவ்ரி செகண்ட் நீங்கள் பார்க்க முடியும், என்ன ப்ரைஸில் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே ஃபிசிக்கல் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 daysல ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து அதோட ரியல் டைம் அப்டேட்டோட ப்ரைஸ் நீங்கள் பார்க்க முடியும். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா மார்ஜின், இனிஷியல் மார்ஜின் இல்லை ஸ்பேன் மார்ஜின் கட்டினா போதும். அங்கே ஃபிசிக்கல் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100% மார்ஜின் கட்டணும். நீங்கள் வந்து ஒரு 50 lakhsக்கு கோல்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் 50 lakhs ஃபுல்லாக பே பண்ணணும். அதே இடத்துல இங்கே நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 6% ஒரு 7% ஆஃப் மார்னிங் அப்ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருந்தா போதும். நீங்கள் ஒரு 50 lakhs வாங்கணும்னு நினைக்கிறீங்க, 1%னா எவ்வளோ 50,000, 6%னா எவ்வளோ 3 lakhsலேருந்து 4 lakhs வச்சுருந்தா நீங்கள் வந்து கோல்டை பை பண்ண முடியும் கிட்டத்தட்ட. ஓகேங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சார்ஜஸ், இங்கே வந்து லெஸ் சார்ஜஸ் தான் இருக்குது. அதே இடத்துல நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி, ஓகேங்களா, நீங்கள் நிறைய சார்ஜஸ்லாம் கட்டுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹை சார்ஜஸ் இங்கே இன்வால்வ் ஆகும். அதே இடத்துல நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா லெஸ் சார்ஜஸோட முடிச்சிடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டைம் சேவிங். எஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கடையில் போயிட்டு வாங்க போகிறீங்க, ஓகேங்களா, அங்கே உங்களுக்கு டைம் ஆக போகுது, ஒரு பயம் கூட இருக்கும், நம்ம வர வழியில் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, கோல்டு ஏதாச்சும் வீட்டில் வச்சா சேஃபாக இல்லைன்னா, ஓகேங்களா, மேபி இந்த சில பேருக்கு பயங்கள் இருக்கலாம். இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத வேலை நீங்கள் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டைமை சேவ் பண்ணி இங்கே வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கில் நீங்கள் பண்ணிக்க முடியும் கம்மி மார்ஜின் விஷயத்தில். பிரேக் ஈவன் பாயிண்ட், லோ பிரேக் ஈவன் பாயிண்ட் உங்களுக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு அதர் சார்ஜஸ் இங்கே நிறைய இருக்குன்னா இங்கே சார்ஜஸ்லாம் ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஒரு யோசிச்சு பாருங்களேன், 5,600 கோல்டு வாங்கியிருப்பீங்க, ஓகேங்களா, ஃபிசிக்கலில். அதே 5,600 இங்கே தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பாயிண்ட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துடும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் சீக்கிரமாக வராது, 10-15 rupeesல உங்களுக்கு வராது, ரொம்ப அதிகமாக பிரேக் ஈவன் அங்கே ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஓவரால் காஸ்ட்லாம் நிறைய ஜிஎஸ்டி எல்லாமே கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ ஓவரால் சினாரியோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஆன்லைன் ட்ரேடிங் இஸ் பெட்டர் தென் ஃபிசிக்கல் ட்ரேடிங். நீங்கள் ரியல் டைமில் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கீங்கன்னா நோ டவுட் அதில். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரேடர்ஸ், ஆன்லைன் ட்ரேடர்ஸ், ஓகேங்களா, செல்ஃப் ட்ரேடர் இருப்பாங்க, ஆஃப்லைன் ட்ரேடர்ஸ், டயல் அண்ட் ட்ரேட். ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டயல் பண்ணி கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு புரோக்கருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஆன்லைனில் செல்ஃபாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்ரி திங் இஸ் பாசிபிள். நீங்கள் வந்து ரியல் டைமில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து பை பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் நாட் ட்ரூ. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்மால் ஃபோன், ஓகேங்களா, எனி பட்டன் ஃபோனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஜஸ்ட் கால் பண்ணி உங்கள் ப்ரோக்கர்ஸ் கால் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், வாட் இஸ் த ப்ரைஸ் இஸ் கோயிங், எல்லாமே நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ், புல்லியன்ஸ், பேஸ் மெட்டல், எனர்ஜி, அக்ரி ப்ராடக்ட்ஸ், இண்டெக்ஸ், இந்த விஷயங்கள்லாம் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸில் இருக்குது. இப்போ புல்லியன்ஸ்னா என்ன? கோல்டு அண்ட் சில்வர் சேர்ந்து தான் புல்லியன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கோல்டு அண்ட் சில்வர் சேர்த்தா அது வந்து புல்லியன்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி. இதே மாதிரி தான் பேஸ் மெட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்குது: காப்பர், ஜிங்க், அலுமினியம், லெட். ஓகேங்களா. காப்பர், அலுமினியம், ஜிங்க், லெட், எனிதிங். ஓகேங்களா. எனர்ஜி, க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ப்ராடக்ட்ஸ். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெத்தனால், கபாஸ், காட்டன். இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா
MCX புல் இண்டெக்ஸ், MCX மல்டி இண்டெக்ஸ், MCX எனர்ஜி இண்டெக்ஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் இருக்கிறதுக்கு ரியல் டைம்ல கொஞ்சம் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ரொம்ப பெருசா லிக்விடிட்டி இல்ல, பட் ஸ்டில் இட்ஸ் மேனேஜபிள். நீங்க வந்து ரியல் டைம்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணிக்க முடியும் இண்டெக்ஸ்லயும். ஓகேங்களா? லிக்விடிட்டி இதெல்லாம் விஷயம் நான் ஏதாவது சொல்றேன்னா அதெல்லாம் நீங்க வந்து டீடைலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க போக போக. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்க புல்லியன்ஸ் தான் நான் வாங்க போறேன்னு சொன்னா கோல்டு அண்ட் சில்வர் ஒரு புல்லியன்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நீங்க கோல்டு அண்ட் சில்வர் சேர்ந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா MCX புல் இண்டெக்ஸ் இஸ் அ புல்லியன்ஸ். ஓகேங்களா? MCX மல்டிடெக்ஸ்னா நீங்க பேஸ் மெட்டல்ஸ். ஓகேங்களா? நீங்க இத வாங்குறதும் நீங்க இது எல்லாமே சேர்த்து வாங்கிடலாம் இந்த இண்டெக்ஸ்ல. அதுதான் மீனிங். MCX எனர்ஜி இண்டெக்ஸ் நான் ரெண்டுமே சேர்த்து வாங்கணும்னா நான் இந்த MCX எனர்ஜி இண்டெக்ஸ் வாங்கினாலே போதும், ரெண்டுமே சேர்த்து நான் வாங்கிட முடியும். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இங்க இருக்குது ஓவராலா. இங்க பாத்தீங்கன்னா ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபியூச்சர் கமாடிட்டி, ஓகேங்களா, இண்டெக்ஸ் கமாடிட்டி, ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ்லாம் நீங்க வந்து பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் விஷயம் பார்த்துருக்கோம். இண்டெக்ஸ் கமாடிட்டி நம்ம இங்க உங்களுக்கு சொல்லிட்டோம் இந்த மாதிரி இண்டெக்ஸ் இருக்குது நீங்க ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க போக போக எல்லாமே டீட்டெயிலாக 1 by 1 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க. இண்டெக்ஸ்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர் எல்லாமே ஃபியூச்சர்ஸ்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. எது ஹை லிக்விடிட்டி ஆப்ஷன்ஸ், லிக்விடிட்டினா சொல்றேன்னா நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அவைலபிளா இருக்காங்க. ஓகேங்களா? ஹசல் ஃப்ரீ ட்ரேடிங் நீங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண போனா உடனே உங்களுக்கு வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர் பிரைஸ் மேட்ச் ஆகிடும் சீக்கிரமா. அதுதான் லிக்விடிட்டின்னு சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? 2 ways ஆஃப் ட்ரேடிங். ஒன்னு வந்து பை, இன்னொன்னு வந்து செல். இன்னொன்னு வந்து செல், அதுக்கப்புறமா நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்காம எப்படி வித்துட்டு வாங்க முடியும், அதுதான் உங்களுக்கு வந்து இருக்கிற பவர். நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது தான். ஓகேங்களா? ஒருத்தர் வந்து லேண்ட் வச்சிருக்காரு, இல்ல ஃபிளாட் வச்சிருக்காரு, எனிதிங். ஓகேங்களா? அந்த அபார்ட்மெண்டா இருக்கட்டும், எனிதிங் இட்ஸ் தேர். ஸோ அந்த ஃபிளாட் வந்து விற்கிறான்னு இருக்காரு அவரு. அந்த இடத்துல நீங்க வந்து அவர்கிட்ட போய் சொல்றீங்க. ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு இந்த லேண்டை வித்து தரேன், இல்ல இந்த ஃபிளாட்டை வித்து தரேன், எனிதிங். ஸோ இந்த ஃபிளாட்டை விற்கிறதுக்கு ஸோ த பையர் இஸ் கிவிங் த அக்ரிமெண்ட் டு த பர்சன் மீடியேட்டர். அவங்க வந்து ஒரு பவர் கொடுக்குறாங்க. நீங்க வந்து இந்த லேண்டை வித்துட்டு நான் கோட் பண்ற விலை பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபா, நீங்க 60 லட்ச ரூபா விற்கிறீங்களோ உங்க இஷ்டம் தான் அது. ஓகேங்களா? நான் வந்து இந்த லேண்டை ஓன் பண்ணாம அவர்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வச்சிடறேன். ஒரு 10% அமௌண்ட், 50 லட்ச ரூபா லேண்டா 5 லட்ச ரூபா ஒரு டெபாசிட்டா கொடுத்து வச்சிருக்கேன், ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டா. ஸோ அதை வந்து நான் வேற கிட்ட போய் வித்த போறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஃபுல்லா வாங்காம நான் வந்து வித்துட்டு வாங்கிக்க போறேன், ஒருத்தர்கிட்ட விற்க போறேன், அதுக்கப்புறம் ஃபுல் கேஷ் கொடுத்து இவர்கிட்ட வாங்க போறேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து வாங்காம கூட விற்க முடியும். அதே மாதிரி தான் கண்டிப்பா இங்கேயும் பண்ண முடியும், கண்டிப்பா ரியல் டைம் ட்ரேடிங்ல. ரைட்? ஸோ நீங்க க்ரூட் ஆயில்லையும் போயிட்டு நீங்க வந்து பெருசா பிசினஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு ரீட்டைல் ட்ரேடரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி MCXல போயிட்டு நீங்க ட்ரேட் பண்றது தான். ஸோ 2 ways பைஸ் அண்ட் செல், பை அண்ட் செல், செல் அண்ட் பை சொல்லும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் லெட்ஸ் அஸ்யூம் 7500 ரூபா இருக்கு. மார்க்கெட் 7550 ரூபா போச்சு, மார்க்கெட் 7450 ரூபா போச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க பை அண்ட் செல் உங்களுக்கு வந்து ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இடத்துல நீங்க வந்து ஒரு பொருளை வந்து கோல்டு வந்து 5200 ரூபாய்க்கு விற்கலான் இருக்கீங்க. 5200 ரூபாயில இருந்து 4900 ரூபாய் போச்சுன்னா 300 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் இன்டு த லாட் சைஸ். அதே இடத்துல நீங்க 5400 ரூபாய் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நஷ்டமா இருக்கும். மார்க்கெட் மேல போனா அது 200 பாயிண்ட் இஸ் யுவர் லாஸ். ஸோ இந்த மாதிரி பை அட் லோ, செல் அட் ஹை, செல் அட் ஹை, பை அட் லோ. ஓகேங்களா? திருப்பி சொல்றேன், பை அட் லோ, செல் அட் ஹை. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா செல் அட் ஹை, பை அட் லோ. இந்த கான்செப்ட்ல நீங்க வந்து ரியல் டைம்ல ப்ராஃபிட்டபிலிட்டிக்காக பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா டே ட்ரேடர்ஸ். டே ட்ரேடர்ஸ் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க ஓவராலாக நம்ம இதில். ஓகேங்களா? இந்த 4 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 4 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் ட்ரேடர்ஸ்னா குவிக் என்ட்ரி, குவிக் எக்ஸிட், மல்டிபிள் லாட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு என்ட்ரி போனாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அவங்க தான் ஸ்கேல்பர்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்பைக் பெருசா மேலே ஏறுதுன்னா அந்த ஒரு டியூரேஷன்ல ஒரு குவிக்கா ஒரு ஸ்கேல்ப் பண்ணிட்டு என்ட்ரி எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து ஸ்கேல்பர்ஸ். டே ட்ரேடர்ஸ்னா ஒரு 4-5 ட்ரேட் இருப்பாங்க. 15 மினிட்ஸ் இல்லை 1 hour சார்ட்டை பார்ப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ பொறுமையா மார்க்கெட்ல டைம் இருக்கிறவங்களுக்கு ட்ரேட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரி எடுத்தாங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், ஹாஃப் அன் ஹவர், 2 hours கூட வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வரது தான் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்ல உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் மச் ஆக்டிவ். 4 hours 1 day சார்ட் நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்க லாங் டர்மா கொஞ்சம் ஒரு 2 நாள் இருக்கட்டும், 5 நாள் இருக்கட்டும், 10 நாள், 15 நாள், 20 நாள் கூட நீங்க வச்சுக்கலாம். அதுதான் ஸ்விங் ட்ரேடிங். ஓகேங்களா? நீங்க ஒரு பொருளை இன்னைக்கு வாங்கி நீங்க 20 நாள் கழிச்சு இங்க விற்க வருவீங்க.
ஓகேங்களா? இங்க வாங்கிட்டீங்க ஒரு நாளைக்கு 20 நாள் கழிச்சு இங்க விக்கிறீங்க. அதுதான் ஸ்விங் ட்ரேடிங். ஓகேங்களா? அதே இடத்துல நீங்க பொசிஷனலா பண்றீங்கன்னா, ஒரு பொருள்ல நீங்க வந்து இன்னைக்கு வாங்கிட்டீங்க. நீங்க பை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? அந்த பொருள நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க விக்க போறீங்கன்னா, அதுதான் பொசிஷனல் ட்ரேடிங்ன்னு சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? 3 மந்த்ஸ் டியூரேஷன் நீங்க மேல போயிட்டு கீழ ஏறக்குள்ள ரேர் ஆக்டிவ் நீங்க 3 மாசத்துலயே 6 மாசம் ஹோல்டிங் பண்ண போறீங்க ஒரு ப்ராடக்ட்ட. அதுதான் பார்த்தீங்கன்னா, பொசிஷனல் ட்ரேடர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இஸ் யுவர் விஷ். நீங்க வந்து 6 மாசத்துக்கு கோல்டு வந்து மேல போகுது, கீழ போகுதுன்னு நினைச்சு ட்ரேட் பண்ண போறீங்களா? இல்ல கமாடிட்டி க்ரூட் ஆயில் ஓகேங்களா? அதோட மார்க்கெட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் தெரியுது. ஏதாச்சும் ஒரு வார் சினாரியோ நடக்குது. எல்லாச்சும் ஒரு நடக்கும்போது உங்களுக்கு தெரியும்போது நீங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். 2 மந்த்ஸ், 1 மந்த், 3 மந்த் ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்க வந்து ஒரு ட்ரேடிங் பண்ண முடியும் ஓவராலா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம இங்கவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் கன்டென்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபர்தரா கன்டின்யூ பண்ணிக்கலாம் ஆர்டர் டைப்ஸ பத்தி. So thank you so much for watching this video. I will see you in the next video.